உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு $1,000,000 இருக்கிறதா? ஆக்சுவலி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு ஒரு மீனிங் இருக்கும். ஆனா, அத அச்சீவ் பண்ண ஒரே சிஸ்டம். அது மட்டும் காமன். நீங்க கிரியேட் பண்ற அசெட் கொஞ்சம் கொஞ்சமா உங்க டைம பைபேக் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணணும். அத பத்தி தான் நம்ம அப்கமிங் ஃப்ரீ அண்ட் லைவ் வெபினார்ல டீடைல்டா ஷேர் பண்ண போறோம். பர்வதவர்தினி, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் கன்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டீம் பிராக்டிகலான இன்சைட் ஷேர் பண்ண போறாங்க. ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் எப்படி அச்சீவ் பண்றது? காமன் மிஸ்டேக்கை எப்படி அவாய்ட் பண்றது? லாங் டேர்ம்ல எப்படி கன்சிஸ்டன்ட்டா ஸ்டே பண்றது அப்படின்னு. சாட்டர்டே ஜூலை 4th at 4 p.m. ரெஜிஸ்டர் பண்ண டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணுங்க. உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஜேர்னியை இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஸ்டாக்ஸை ரிசர்ச் பண்ணி தான் சார் வாங்குறேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். சரி, உங்களுடைய அவுட்கம் எப்படி இருக்கு? ரிசர்ச் பண்ணி வாங்குனீங்க, உங்கள் அனுபவம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்கும்போது, சார் அனுபவம் சரியா இல்லை சார். ஒரு 2-3 ஸ்டாக் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் அதை விற்று வாங்கின ஸ்டாக்ஸில் எனக்கு போதுமான ரிசல்ட் கிடைக்கல சார். இன்ஃபேக்ட் அந்த ஸ்டாக்கில் நான் பண்ண பணத்தை இந்த ஸ்டாக்கில் நான் வந்து இழந்துட்டேன். அண்ட் சில ஸ்டாக்ஸில் பண்ணதை விட அதிகமாக கூட இழந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னாரு. எனக்கு வந்த கேள்வி, நீங்க ரிசர்ச் பண்ணி தானே பண்ணீங்க ப்ரோ. ஏன் உங்களுக்கு லாஸ் வந்தது? அப்ப என்ன ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல சார், நான் ரேஷியோ பார்த்தேன். ஸ்க்ரீனர்ல 1, 2 ரேஷியோஸ் பார்த்துட்டு நான் வாங்கினேன் அப்படின்னாரு. ஸோ அவருடைய மொத்த ரிசர்ச்சுமே ஸ்க்ரீனர்ல போய் என்ன ரேஷியோன்னு பார்க்குறாரு. அது தவிர ஏதோ 1, 2 ரேஷியோஸை பார்த்துட்டு அந்த ஷேரை வாங்கிடுறாரு. இபிஎஸ் எவ்வளோ இருக்கும், என்ன ரேஷியோ, எவ்வளோ சேல்ஸ் க்ரோத் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு வாங்கிடுறாரு. இப்படி வாங்குவது ஸ்க்ரீனருக்கு முந்தின காலத்துலேருந்தே நடந்துகிட்டு இருக்கு. இது ஏதோ ஸ்க்ரீனர் வந்ததுலேருந்து இப்படி பார்த்து வாங்குறாங்கன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே எங்கேயோ ஒரு இடத்துல போய் ரிசர்ச் பண்ணி இபிஎஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சு, அதுக்கு எவ்வளோ ரேஷியோ இருக்கலான்னு யூகிச்சு, அதன் அடிப்படையில் இவங்க நினைக்கிற ரேஷியோட குறைவாக தான் வாங்குவாங்க. பட் ரிசர்ச்சுங்கிறது இது இல்லை. இது வெறும் ஒரு பேசிக் எலிமெண்ட்ரி மெஷர்மெண்ட். ரிசர்ச்சுங்கிறது ஒரு கம்பெனியை முழுசா புரிஞ்சுக்கிறது. இந்த கம்பெனியுடைய வருவாய் வளர்ச்சி எவ்வளவு, இந்த கம்பெனியுடைய வருவாய் எங்கிருந்து வருகிறது, ஒரே ஒரு செக்டர்ல வருவாய் வருதா, பல துறைகள்ல இருக்காங்களா, எந்த துறை அதிக வருவாயை கொடுக்குது, எந்த துறையில அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கு, அவங்களுடைய பிசினஸ் எப்படி நடக்குது, யார் இவர்களுடைய வாடிக்கையாளர்கள், இவங்களுக்கு யார் சப்ளையர்ஸ், இவங்க தொழில் செய்யும் இடம் எந்த ஊர், எத்தனை ஊர்ல இவங்க பிசினஸ் பண்றாங்க, இவங்களுடைய பிசினஸ் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கா. சில பேர் வந்து ஒரே ஒரு கஸ்டமருக்கு வியாபாரம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு டிஃபென்ஸ்ல கவர்மெண்ட் ஒண்டி தான் கஸ்டமர். சில பேர் வந்து கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ்க்கு வியாபாரம் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு எட்டர்னல், ஸ்விக்கி, இந்த கம்பெனிஸை சொல்லலாம். ஸோ இவங்க யார் கஸ்டமரா வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்றாங்க, இவங்களுக்கு யார் சப்ளையர்ஸ், இவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியில என்ன வளர்ச்சி நடக்குது, இவங்களுக்கு யார் போட்டியாளர், அந்த போட்டியாளருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு, அதோட இவங்க வளர்ச்சி எப்படி இருக்கு, இவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி, லாப அளவு, அதாவது ப்ராஃபிட் மார்ஜின் எந்த அளவு இருக்கு, இவங்களுடைய போட்டியாளரோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின் பெட்டரா அல்லது அதே அளவா அல்லது அதுக்கும் கீழேயா, இந்த நிறுவனம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை இவங்க என்ன பண்றாங்க, வரி கட்டி வரக்கூடிய நிகர லாபத்தை இந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்குறாங்களா, அப்படி கொடுத்தா அந்த நிகர லாபத்துல எவ்வளவு சதவிகிதத்தை அவங்க ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பே அவுட் பண்றாங்க, இந்த கம்பெனியினுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, ப்ரமோட்டர்ஸ் வந்து ஷேரை தொடர்ந்து வச்சிருக்காங்களா அல்லது வித்துட்டாங்களா அல்லது வாங்கியிருக்காங்களா, 5 ஆண்டுகளில் ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் குறைந்திருக்கா கூடியிருக்கா, கம்பெனியுடைய முக்கியமான இன்ஸ்டிடியூஷனல் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் யார், எஃப்ஐஐஸ் இந்த பங்குகளை வச்சிருக்காங்களா, தனிநபர்கள் யார் யார் இந்த கம்பெனியுடைய முக்கிய பங்குதாரர்கள், இந்த முக்கிய பங்குதாரர் பட்டியல் எப்படி மாறி இருக்கிறது காலந்தோறும், அதாவது போன வருஷம் எப்படி இருந்தது, முந்தின வருஷம் எப்படி இருந்தது, 5 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, இதெல்லாம் பார்க்கணும். நிறுவனத்துடைய மதிப்பை இந்த ஒரு தனிப்பட்ட கம்பெனிக்கு எப்படி அளவிடணும், உதாரணத்துக்கு பேங்க்ஸுக்கு ஒரு மாதிரி நிறுவன மதிப்பை அளவிடணும், இன்சூரன்ஸுக்கு வேற மாதிரி,
அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வேற மாதிரி, இப்படி ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஃபைனான்ஸ் செக்டருக்குள்ளேயே நிறுவன மதிப்பை அளவிட விதவிதமான அளவுகோல்கள் இருக்கின்றன. ஸோ நீங்க பார்க்குற கம்பெனிக்கு எது அளவுகோல்? எது சரியான அளவுகோல்? இதெல்லாம் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா, நீங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுவும் அந்த ஆன்சர்ஸ நீங்க டாக்குமெண்ட் பண்ணீங்கன்னா, அப்போ அந்த ஃபைல் உங்கள ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடிய முதலீட்டாளராக அடையாளம் காட்டணும். இது எதுவுமே இல்லாம, வெறும் இபிஎஸ்ஸ பார்த்து, அந்த இபிஎஸ் எவ்வளோ அதிகரிக்குன்னு ஒரு கணக்கு போட்டு, அதுக்கு என்ன பிஇ ரேஷியோ வரணும்னு பண்றது ரொம்ப பேசிக் எலிமெண்டரி மெஷர்மென்ட். அது ரிசர்ச்சே கிடையாது. ஆனா எல்லாருமே என்ன பண்றாங்க, இந்த 2 விஷயத்த பண்ணிட்டு, ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா அதிகார தோணியில முதலீட்ட பத்தி பேசுறாங்க. எப்பவுமே ஒரு நிறுவனத்தின் புரிதல் லேயர்டா இருக்கும். நெறைய லேயர்ஸ் இருக்கு. ஃபண்டமெண்டல் ஆரம்பிச்சு, காம்படிட்டிவ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு காமிச்சு, வருவாய்க்கான ஒரு ட்ராஜெக்டரி என்னன்னு கண்டுபிடிச்சு, ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருக்கும்ன்றத அளவிட்டு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்ட எவ்வளோ நம்பலான்னு ஒரு அசஸ்மென்ட்ட பண்ணிட்டு, வருங்காலம் எப்படி இருக்கும்னு யூகிச்சு, அந்த வருங்காலத்துக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு பங்கு விலை பிரதிபலிக்கிறதா? அப்படி இல்லாம அதுக்கும் கீழ இருக்குன்னா, அப்போ இட் பிகம்ஸ் அ பை. வருங்காலத்துல வரக்கூடிய லாபம் நல்லா இருக்கும்னா கூட, நிறுவன மதிப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதுக்கும் மேல இருந்துச்சுனாக்கா, இருக்க வேண்டிய அளவை விட ரொம்ப கணிசமா அதிகமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல இட்ஸ் அ செல். ஸோ இந்த அசஸ்மென்ட்ட ஒவ்வொரு இன்வெஸ்டரும் பண்ண கத்துக்கணும். நான் இதுவரைக்கும் சொன்னது ஒரு பேசிக் எலிமெண்டரி ரிசர்ச். இதுக்கு மேல இன்னும் நெறைய இருக்கு. ஆனா, ரிசர்ச் என்பதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணக்கூடாது. அது சிம்ப்ளிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. அதுக்கு என்ன மரியாதை குடுக்கணுமோ, அந்த மரியாதைய நம்ம குடுத்துறணும். தகவல்கள திரட்டணும். ஆய்வு செய்து நம்முடைய கருத்துக்களை உருவாக்கிக் கொண்டு, நம்முடைய புரிதலை வளர்த்துக் கொண்டு, அதன் அடிப்படையில முடிவெடுக்க முடியுமா? முடிவெடுக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோமான்னு நம்மள நாமே கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் முதலீட்டு முடிவுகள் எடுக்கணும். அதுதான் ரிசர்ச். இத யாரும் செய்யலாம். டைம் ஸ்பெண்ட் பண்ணி, முழுசா புரிஞ்சுகிட்டு பண்ணா, யார் வேணா ரிசர்ச் பண்ணலாம். பட் ஷார்ட்கட்ட தேடி ஒரு முடிவ ஆல்மோஸ்ட் ஏற்கனவே மனசுல எடுத்துட்டு, அத நியாயப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில இறங்கி, பிஇ ரேஷியோ இவ்வளோ இருக்கு. இன்னும் அதிகமா குடுக்கலாம். இபிஎஸ் இவ்வளோ இருக்கு. இதுக்கு இவ்வளோ பிஇ ரேஷியோ குடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அதனால அத நியாயப்படுத்துறேன்ற மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் ரிசர்ச்சுக்குள்ள வராது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிசர்ச்ச நோக்கி போக வேண்டிய ஒரு ஆர்வம் இருந்துச்சுனாக்கா, ரிசர்ச்ச முழுவதும் கற்றுக்கொள்ள முடியும். யாரும் கற்றுக்கொள்ளலாம். முயற்சி, நேரம், பொறுமை. இது 3 இருந்தா யாருமே ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணலாம். ஆனா, இது இல்லாம ஷார்ட்கட் தேடுறவங்க பண்ணக்கூடிய வேலை ஈக்விட்டி ரிசர்ச் இல்லை. அது எப்ப அவங்களுக்கு தெரிய வரும்னா, அந்த முடிவுகள்லாம் இருக்கு பாருங்க, அவங்க எடுக்கக்கூடியது. அவையெல்லாம் அவங்க எதிர்பார்த்த மாரி போகாத போது, அப்பதான் அவங்களுக்கு தெரிய வரும், நம்ம பண்ணது ரிசர்ச் இல்ல. நாம வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்க ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? உங்களுடைய அனுபவம் என்ன? தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஈக்விட்டி ரிசர்ச்ச பத்தி ஒரு விவாதம் கிளம்ப வேண்டும். அந்த விவாதத்தில் எல்லோரும் பங்கேற்க வேண்டும். ஏனென்றால் இது உங்கள் களம். இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம்.